அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல நிதி ஆயோக் வெளியிட்ட குறியீடுகள்ல, அதாவது இண்டெக்ஸஸ் நெறைய வெளியிட்டிருப்பாங்க. அதுல தமிழ்நாடு வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்தெந்த ரேங்க் பிடிச்சிருக்கு, எந்தெந்த ரேங்க்ல வந்து முன்னிலையில இருக்கு அப்படின்றத நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கைப்படி நம்ம எக்கனாமிக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர இந்த வீடியோல பார்ப்போம். நிதி ஆயோக் வந்து நிதி ஆரோக்கிய குறியீடு ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு ரீசெண்டா தான் வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 18 பொதுப்பிரிவு மாநிலங்கள்ல 13வது இடத்த நம்ம தமிழ்நாடு பிடிச்சிருக்கு. 13வது இடத்துல நம்ம பிசிக்கல் ஹெல்த், அதாவது நிதி ஆரோக்கியத்துல நம்ம 13வது இடத்துல இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ல வந்து நம்ம எந்த இடத்துல இருந்திருக்கோம், நிதி ஆயோக்கோட நிதி ஆரோக்கிய குறியீடுல அப்படின்னா பர்ஃபார்மர், அதாவது செயல்திறன் மிக்கவர் அப்படின்ற இடத்துல இருந்திருக்கோம். அதுல இருந்து நம்ம ஒருபடி குறைஞ்சிட்டோம். முன்னேற துடிப்பவர், முன்னேறுபவர் அப்படின்ற இடத்துக்கு நம்ம தரம் வந்து குறைஞ்சிருக்கோம் அப்படின்றத இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கோர், நம்ம இந்த ரிப்போர்ட்ல வந்து எவ்வளவு ஸ்கோர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா 29.8% நம்ம மதிப்பெண் வாங்கியிருக்கோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உலக அளவுலையும் சரி, இந்திய அளவுலையும் சரி, நம்ம தமிழ்நாட்டு அளவுலையும் சரி, நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க உலக நாடுகள், எல்லா நாடுகளும் சேர்ந்து. இந்த அக்ரிமெண்ட்ல வந்து 2030க்குள்ள நம்ம இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஆண்டு கால அளவுல நம்ம இந்த கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2015ல வந்து இந்த கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கோல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதா இருக்கட்டும், மக்கள் வாழ்வாதாரத்துக்குள்ள இருக்கிற உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதா இருக்கட்டும், மக்களோட கல்வியறிவு உயர்த்துறதா இருக்கட்டும், வறுமையை குறைக்கிறதா இருக்கட்டும், உணவு பற்றாக்குறையை குறைக்கிறது, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம நம்ம வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றது, உலக அமைதி அப்படின்றதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம அவங்க எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோல்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா வெளியிட்ட ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. இது வந்து ஒரு சில விஷயத்துலலாம் நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. எந்தெந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வறுமையை ஒழிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பருவநிலை நடவடிக்கைகள், இதுலலாம் நம்ம தமிழ்நாடு வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வறுமை ஒழிக்கிறதுன்றது எஸ்டிஜியோட முதல் கோல்ஸ். சஸ்டைனபிள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் பருவநிலை நடவடிக்கை அப்படின்றது 13வது கோல். இந்த 2 கோல்லையும் நம்ம தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு இந்திய அளவுல. அப்புறம் வந்து நிதி ஆயோக் கூட ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கு. ஸோ முதல் இடத்துல எந்த மாநிலம் இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கு. 3வது இடத்துல குஜராத் இருக்கு. ஸோ ஏற்றுமதி தயார்நிலை குறியீடுன்றது என்னன்னா, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம எவ்வளவு எஃபிஷியண்டா ஏற்றுமதிக்கு தயாரா வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லக்கூடியதான் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு. அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மாநிலத்துல வந்து சிறப்பான ஏற்றுமதி செய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் நம்ம மாநிலத்தில்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம், சென்னை, திருப்பூர், இந்த மாவட்டங்கள்லாம் ஏற்றுமதி வந்து சிறப்பா செய்யறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிஜி வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து கேரளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கேரளா மட்டும் இல்லாம உத்தரகாண்டும் இருக்கு. 2 மாநிலங்களும் 79 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல எந்த மாநிலமும் இல்ல. 3வது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு 78 மதிப்பெண் பெற்று நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. நிலையான வளர்ச்சி இலக்குகள், எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்றது 17 கோல்ஸ் இருக்கும். 17வது கோல் வந்து நம்ம உலக அளவுல தான் நம்ம அதை செய்ய முடியும். நாட்டுக்கும் நட்புறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது 17வது கோல் வந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ 16 கோல் அதாவது நம்ம மாநிலம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 16 கோல்ஸ்ல வந்து 13 கோல்ஸ்ல தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமா இருக்கு. 13 கோல்ஸ்ல வந்து நம்ம தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டுல கால்நிலை நடவடிக்கை, அப்புறம் வறுமை ஒழிப்பு, இந்த 2 இடத்துலயும் 2 கோல்ஸ்லயும் நம்ம தமிழ்நாடு முதன்மை மாநிலமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து வந்து தரமான கல்வி, எஸ்டிஜி கோலோட 4th கோல். அதுல வந்து நம்ம தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. தொழில் புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இனோவேஷன், இண்டஸ்ட்ரி, இதுல வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்கு. இது வந்து எஸ்டிஜியோட 9வது கோல். அடுத்து மக்கள் தொகை மற்றும் நகரமயமாக்கல்.
நகரமயமாக்கல்லையும் நம்ம தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமா தான் இருக்கு. 76.9 மில்லியன் மக்கள் தொகையோட நம்ம மாநிலத்துல நகர்ப்புற மக்கள் தொகையோட பங்கு வந்து 54% இருக்கு. இது வந்து தேசிய சராசரியை விட அதிகம். அதாவது 50% மேல மக்கள் எங்க இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல? நகர்ப்புறத்துல தான் இருக்காங்க. அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு அப்படின்றது தமிழ்நாடு அளவுல எப்படி இருக்குன்னா, பெண்கள சார்ந்து பார்க்கிறப்போ, பெண்களோட தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அப்படின்றது எவ்வளவா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுலன்னா 40.5% இருக்கு. ரீசெண்டா நிதி ஆயோக்கோட கூட்டம் 11வது கூட்டம் நடந்திருக்கும். அதுல நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பங்கேற்றிருப்பாரு. அப்போ வந்து பெண் தொழிலாளர்கள் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. நம்ம எக்கனாமிக் ரிலேட்டடா அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்திய அளவுல தொழிற்சாலைகள்ல பங்கேற்கக்கூடிய பெண்கள், அதாவது தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் ஒட்டுமொத்த இந்திய அளவுல பணிபுரியக்கூடிய பெண்கள்ல அந்த 42% நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தான் இருக்காங்க. அந்த இந்திய அளவுல 100% பெண்கள் வந்து அ தொழிற்சாலைகள்ல வந்து ஒர்க் பண்றாங்கன்னா, அதுல 42% பேர் வந்து நம்ம தமிழ்நாடு பெண்கள் தான் பங்களிப்பு வழங்குறாங்க அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்திய அளவுல தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். தொழிற்சாலைகளோட எண்ணிக்கையில நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்களோட அ பங்கேற்பு விகிதத்திலயும் நம்ம தமிழ்நாடு அதிக பங்கேற்போட இந்திய அளவுல 42% பங்களிப்பு வழங்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து வேலையின்மை விகிதம். ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 4.3% என்ற குறைந்த அளவு தான் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நிதி ஆயோக் இது இல்லாம வேற சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ்ல நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, இந்திய புத்தாக்க குறியீடு. இந்திய இன்னோவேஷன் இண்டெக்ஸ். இந்திய புத்தாக்க குறியீட்டுல நம்ம தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல இருக்கு. மாநில சுகாதார குறியீடு. ஸோ சுகாதார குறியீடு நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா? 2வது இடத்துல இருக்குன்ட்டு. அது வந்து ஒரு சில குறிகாட்டிகள் நெறைய ஒரு குறிகாட்டிகள வச்சு தான் நம்ம ஒரு குறியீட வந்து ஒரு இண்டெக்ஸ்ன்றது கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வரக்கூடிய மாநில சுகாதார குறியீட்டுல ஒரு குறிப்பிட்ட அளவீடு தான் என்னன்னா, மருத்துவமனையில வந்து எவ்வளோ பேர் பிரசவம் பார்க்குறாங்க. அதாவது மருத்துவமனையில எவ்வளோ பிரசவம் நடக்குது அப்படின்றது. ஸோ அந்த விகிதம் வந்து நம்ம தமிழ்நாடு அளவுல 97.18% இருக்கு. 97.18% பிரசவம் வந்து தமிழ்நாட்டுல மருத்துவமனையில தான் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவீடோட மற்ற அளவீடுகளையும் சேர்த்தி சுகாதார குறியீட்டுல நம்ம தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. ஸோ வீடியோ முடிஞ்சது. ஸோ நிதி ஆயோக் வெளியிட்ட சில குறியீட்டுகள்ல நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருந்தது, அதோட மதிப்பெண் எவ்வளோ, ஸோ எந்தெந்த இடத்துல முன்னிலையில் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம உலக அளவுல நம்ம இந்தியா வந்து குறியீடுகள்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்றத அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.